என்னதாண்டி பிரச்சனை உனக்கு? 10 வருஷம் ஆயிட்டா நீ செஞ்ச கொலை இல்லைன்னு ஆயிடுமா? ஏய், பார்வதிக்கு உயிரை உன்னால் திருப்பி தர முடியுமாடி? என் கருணா கிட்ட என்னென்னமோ பேசியிருக்க. உனக்குள்ள கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையா? கருணா மேல நீ வச்சிருக்க நம்பிக்கைதான் உன்னோட முட்டாள்தனத்தோட உச்சம். எதிர்பார்த்ததுதான். நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்ததுதான். இத பார், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, என் உயிரே போனாலும் அது கருணாக்காக மட்டும்தான் போகும். கருணாவையும் என்னையும் பிரிச்சிடலான்னு கனவுல கூட நினைச்சு பாத்துறாரு. நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? ஒரு காலத்துல உன்னெல்லாம் நம்புனேன் பாரு. அதை நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. நான் அந்த துரோகத்தை வாழ்நாள் முழுக்க மறக்கவும் மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். உன் மன்னிப்பு எனக்கு எப்பவும் தேவைப்படாது. உன்னை பார்க்கவே நான் விரும்பல. எதுக்காக என்னை தேடி வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க? என்ன, கருணாக்கு எதிராக ஆள் செட் பண்ணி வெளியில வந்துடலான்ற திமிர்ல பேசிட்டு இருக்கியா? ஹேய், யார் அவன்? உன் அண்ணனா? எங்க பார்த்தாலும் ஏன் சட்டையை பிடிச்சு அபிய எதுக்கு ஜெயிலுக்கு அனுப்புனான்னு என்ன பிடிச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான்? ஏய், உன் அண்ணனை பத்தி கருணாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும்ல? அண்ணனா? அவரை நீ பாத்தியா? என் அண்ணனை பாத்தியா? அவர் இப்ப எங்க இருக்காரு? அவரு எப்படி இருக்காரு? அவருக்கு நான் ஜெயில இருக்க விஷயம் எப்படி தெரியும்? உன் அண்ணன் இல்லைன்னா வேற யாரும் உனக்கு சப்போர்ட் பண்றது? நீ வெளியே வரணும்ன்றதுக்காக கருணாக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு நினைச்சா உன் அண்ணனை பத்தி அவன்கிட்ட சொல்ல கூட தயங்க மாட்டேன். அப்படி யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. உன்னை நம்புன எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு இப்படி கண்ணீர் விடுற மாதிரி நடிக்காத, சரியா? நம்ம சீக்கிரமே ஹோம்வொர்க் முடிக்க போறோம்ல தருண்? ஆமா சுடர், நாளைக்கு ஜாலியா விளையாடலாம். மண்டேல இருந்து தியாவும் நானும் சேர்ந்து ஹோம்வொர்க் செய்ய போறோம். மண்டேல இருந்து நானும் உங்க கூட புது யூனிஃபார்ம் போட்டுட்டு புது பேக் எடுத்துட்டு ஹாப்பியா ஸ்கூலுக்கு வர போறேன். ஹாப்பி ஹாப்பி. ஆமா, யார் சொன்னது? மண்டே தான் உனக்கு ஸ்கூலே இல்லையே. உனக்கு தெரியாதா? என்ன சொல்ற தருண்? ஆமா, அடுத்த வருஷம் தான் நீ ஸ்கூல்ல சேர முடியும். இப்பெல்லாம் சேர முடியாது. இல்ல, மாமா என்ன இப்பவே தியா கூட ஸ்கூலுக்கு போலாம், எக்ஸாம் எழுதலாம், அடுத்த வருஷம் 5th போலான்னு சொன்னாரு. அதெல்லாம் இல்ல சுடர், அப்பா உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்காக சும்மா சொல்லியிருப்பாரு. ஏய் ஏய், சும்மா சொன்ன சுடர், அழுதுறாத. மண்டே நீயும் தான் எங்க கூட ஸ்கூலுக்கு வர போற. நம்ம ஜாலியா ஸ்கூலுக்கு போலாம். நீ தியா கூட சேர்ந்து 4th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் எழுதி நெக்ஸ்ட் இயர் நீ அவ கூட சேர்ந்து 5th ஸ்டாண்டர்ட் போலாம். அப்பனா நீ பொய் சொன்னியா? ஆமா. நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? போ தருண். சண்டக்காரி வாடி வாடி ஒன்னாடியாளுறேன். குட்டி போட்ட பூனை போல வட்டம் அடிக்க ஏங்குறேன். சண்டக்காரி வாடி வாடி ஒன்னாடியாளுறேன். அடி பாவி, என்னமா டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறாங்க. அடிக்க ஏங்குறேன். எட்டு வச்சு நீயும் போனா சொக்குதடி. எட்டு பட்டி ராசா பேச்சும் சிக்குதடி.
ஒத்துக்கடி. சண்டக்காரி வாடி வாடி உன்னை அடக்கி ஆளுறேன். குட்டி போட்ட பூனை போல வட்டம் அடிக்க ஏங்குறேன். சண்டக்காரி வாடி வாடி உன்னை அடக்கி ஆளுறேன். குட்டி போட்ட பூனை போல வட்டம் அடிக்க ஏங்குறேன். எட்டு வச்சு நீயும் போனா சொக்குதடி. எட்டு பட்டி ராசா பேச்சும் திக்குதடி. ஒட்டி இருக்க ஒத்துக்கடி. சண்டக்காரி வாடி வாடி உன்னை அடக்கி ஆளுறேன். குட்டி போட்ட பூனை போல வட்டம் அடிக்க ஏங்குறேன். என்னாச்சு அம்மாக்கு? அழகா ஆடுறாங்களே. மத்தளத்தை போல நீதான் நெஞ்சையும் தட்டறி விட்டெடுத்து நானும் பாட தொண்டை என்னடா இது? அப்பா அம்மா பாருங்கப்பா. கொட்டு மாம்பழ ஒன்ன கண்ட ஆசையில் நிப்பதென்ன ரோட்டில். என்னாச்சுடி உனக்கு? அப்பா நீங்களும் ஆடுங்கப்பா. அப்பா அப்பா வாங்கப்பா. என்னது நானா? ஆமா. எனக்கெல்லாம் ஆட வராது, போப்பா. நீங்களும் சேர்ந்து ஆடுங்கப்பா. ஏய். வாங்கப்பா. ஏய், ஆடுங்கப்பா. போங்கப்பா, நமக்கெல்லாம் ஆட வராது. அப்பா ஆடுங்கப்பா. அப்பா ஆடுங்கப்பா. ஏய், அட போங்க வாண்டுகளா, விடுங்க, ஆள விடுங்க. அப்பா வாங்கப்பா. ஆடுங்க மாமா. அப்பா ஆடுங்க. ப்ளீஸ் பா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா ஆடுங்க மாமா. சரி சரி, அப்ப ஏதோ ஒரு பாட்டை போட்டு விடு. சரிங்க. சண்டக்காரி வாடி வாடி